வெறும் டீன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்ல இளவரசி மாரி வாழ்ந்திருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கி காலையில வந்து முழிக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருமே லேட்டா தான் முழிக்கிறாங்கன்னு வைங்களேன். முழிச்சதோட அவங்களுக்கு ஒரு டீயோ, காஃபியோ வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க அம்மாகிட்ட சொல்லுவாங்க, "அம்மா எனக்கு வேணும்னு" சொல்லிட்டு. அப்படியே பெட்ல இருக்கும்போதே பெட் காஃபியோ, பெட் டீயோ அவங்க அம்மா வந்து குடுப்பாங்க. அத அப்படியே சுவைச்சு எந்த ஒரு பயமும் இல்லாம, அதுக்குன்னு அத குடிக்கிறதுக்கு அத என்ன சொல்றது? அவ்வளோ அருமையா அத யோசிச்சு, ரசிச்சு, யார பத்தியும் எந்த கவலையும் இல்லாம குடிச்ச காலம், ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாங்க. ஆனா உண்மையாவே தான் நான் இது ஒரு இதில தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அலாரம் வச்சு காலையில அந்த பெண்ணு எழும்பி, வீட்ல இருக்க எல்லாருக்கும் என்ன வேணும்? டீ, காஃபி வேணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு போட்டு குடுத்து, எல்லாருக்கும் போட்டு குடுத்த அவங்களுக்கு அந்த டீய ஒரு என்ன சொல்றது? டக்குன்னு எடுத்து அதாவது நிதானமா அத ருசிச்சு குடிக்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு அடுத்தடுத்துன்னு ஒரு நாள் ஃபுல்லாவும் வேல இருக்கு. அத ருசிச்சு குடிக்க முடியல. அப்பதான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. நம்ம அம்மா குடுத்த அந்த டீ, அது வெறும் டீ மட்டும் கிடையாது. அதில வந்து ஒரு அன்பு, சுவை, அ அவங்க எவ்வளோ அக்கறையா, அன்பா கவனிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ஆனா, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு பாருங்க, டீ குடிக்க கூட நேரம் இல்லங்க. ஆனா, நம்மலாம் பாருங்க ஆம்பள பிள்ளைங்க, எங்கே எப்பவுமே சரி, எங்க போனாலும் டீய போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்துர்றோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இது ஒண்ணு சொல்லலாம்னு நெனச்சேன். என்னன்னா, என்னோட நண்பர் வந்து அ அ என்ன சொல்றது? டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வராராம். வரும்போது பார்த்தீங்கன்னா, 2 வழி போகுதுங்க. ஒரு ரைட் சைடு, லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, அவர் வந்து மேப்ப பார்க்குறாரு. ரைட் சைடுல போச்சுனாக்கா டிராஃபிக்லாம் இல்ல. அங்க வந்து வெறும் 5 நிமிஷத்துல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கு வந்து பார்க்குறாரு. அங்க டிராஃபிக்கா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஹவர் ஆயிடும். 45 நிமிஷம் ஆயிடும் அப்படின்னு. பயப்புள்ள அப்படியே யோசிக்கிறான். வீட்டுக்கு போனா நம்ம பொண்டாட்டி இருக்கும். அ வீட்ல இருப்பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, பையன் என்ன பண்றான், 3/4 ஹவர் இருக்கு பார்த்தீங்களா, அத எடுத்துட்டு தாங்க பையன் ரூட்ட போயிட்டுருக்கான். ஸோ இப்படியும் இருக்கு. அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.